ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, மஞ்சள் தூளில் பவுடர் சேர்த்து பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. அது எப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே காட்டியிருக்கேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம நிறைய பேர் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் பாயசம் செய்வாங்க. பால் பாயசம் செஞ்சாலே நிறைய பேருக்கு முந்திரி வறுத்து சேர்த்தா பிடிக்காது. அதுவும் மட்டுமே இல்லாமல் பால் நல்லா தெரிஞ்சுமே போயிருங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்பவும் போல் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதி வந்த பின்னாடி நீங்கள் சேமியா சேர்த்துக்கோங்க. சேமியா சேர்த்து பின்னாடி உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் முந்திரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் எவ்வளோ சக்கரை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையுமே சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்து பின்னாடி ஒரு கரண்டி வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க. இந்த சேமியா ஃபுல்லாக நல்லா வெந்து வரணுங்க. நீங்கள் வெந்து வரும்போது என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாமே முன்னாடி நீங்கள் சேர்த்துடணுங்க. நல்லா சேமியா வெந்த பின்னாடி நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்ட பின்னாடி பால் உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை பாலாவும் சேர்த்துக்கலாம். அப்படிலாம் நீங்கள் பால் நல்லா காய வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி காய வச்ச பால் தாங்க சேர்த்துருக்கேன். பால் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்து நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வேணால் நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் முந்திரி திராட்சை நீங்கள் வறுத்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கொஞ்சம் போல் மட்டும்தாங்க முந்திரி சேர்த்துருக்கேன், அதிகமாக சேர்க்க கிடையாது. அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு கரண்டி வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம வெந்துக்கிற முந்திரிக்கு நம்ம வறுத்து சேர்த்துக்கிற முந்திரிக்குமே என்ன டிஃப்ரெண்ட்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் பால் நல்லா திரிஞ்சு போகாது, அப்படி இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாட்டிலை வச்சுட்டு நம்ம ஒரு ஆர்கனைஸ் ரெடி பண்ணிடலாங்க. அதுவும் எந்த வித செலவு இல்லாமல் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. இந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற கவரை நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ரிமூவ் பண்ணி விட்ட பின்னாடி இந்த பாட்டிலை நீங்கள் உள்ள வெளியே எல்லா பக்கமே நீங்கள் நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாட்டில் இருக்குல்லையே அதோட கேப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மூடியை மட்டும் நீங்கள் கீழே வச்சுக்கோங்க. அந்த பாட்டிலை நீங்கள் சைடில் வச்சு விட்டுருங்க. சைடில் வச்சு விட்ட பின்னாடி ஒரு பேனா நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் தீந்து போன பேனா இருக்கு இல்லையா, அந்த பேனாவும் அந்த பேனாவோட கேப்பு ரெண்டுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கம்பி வச்சுட்டு நல்லா நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி விட்ட பின்னாடி பாட்டில் மூடி எடுத்துகிட்டு அது உள் பக்கமாக நீங்கள் ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் ஓட்டையை நீங்கள் போட்டுக்கொடுங்க. எந்த அளவுக்கு பெரிய சைஸ் ஓட்டையை நீங்கள் போகணுன்னா அந்த பேனா இருக்கு இல்லையா, பேனா உள்ளே ஃபுல்லாக நுழையிற அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் ஓட்டையை நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், நம்ம ஓட்டையும் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் கம்பியை சைடில் வச்சு விட்ட பின்னாடி அந்த பேனை நீங்கள் எடுத்துக்கோங்க. பேனாவை எடுத்துகிட்டு அந்த கேப்போட உள் பக்கம் நீங்கள் போட்டுட்டு நல்லா நீங்கள் கேப்பை திருக்கி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கேப்பை திருக்கி விடும்போது அந்த பேனால் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் இருக்குங்க, அதையெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுருங்க. இதை நீங்கள் சைடில் அப்படியே வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டிலை க்ளீன் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பாட்டிலுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பாட்டில் உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம், அப்படின்னா விளக்கெண்ணெய் எது வேணால் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி சமையல் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. சமையல் எண்ணெய் ஊற்றி விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த கேப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த கேப்பை எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டு நல்லா நீங்கள் எப்பவும் போல் டைட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு அழகான ஆர்கனைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் இந்த பேனோட கேப் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நிறைய பேர் வீட்டில் ஆயில் டிஸ்பென்சர் இருக்காது, அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு எப்போல்லாம் எண்ணெய் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் பார்த்து அந்த பேனோட கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் எதுவுமே கீழே சிந்தாது, பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். நீங்கள் எப்படி ஆயில் டிஸ்பென்சரில் எண்ணெய் ஊற்றுறீங்களோ அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் ஊற்றி முடிச்சுக்கிட்டா நீங்கள் பாருங்கள், மேலே எதுவுமே கொஞ்சம் கூட சொட்ட எண்ணெய் கொட்டலை. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் பேனா கேப்பை போட்டு வச்சுக்கலாங்க. இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் காஞ்சி போனால் லெமன் இருந்தால் எடுத்துக்கோங்க. லெமன் ஃபுல்லாகவே நீங்கள் புழிஞ்சிட்டு அந்த லெமன் தோல் இருக்கு இல்லையா, அதுதான் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம வச்சு அழகான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த லெமன் தோலை நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இது போல் நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. இது போல் நீங்கள் திருப்பி வச்ச பின்னாடி இந்த லெமனை நீங்கள் கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சு விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ஒன்று எடுத்துக்கோங்க. கப்பு இல்லை மூடி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன கப்பு எடுத்துருக்கேங்க. அந்த கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த லெமன் கப்பை அதுக்குள்ளே வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து லெமன் இருக்கு இல்லையா, அது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் போல் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் சேர்த்து பின்னாடி ஒரே ஒரு பச்சை கருப்பை நீங்கள் நல்லா நீங்கள் கையில் நுணுக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிராம்பு போல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 கிராம்பு போல் எடுத்துருக்குங்க. இந்த கிராம்பு அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு சின்ன பேப்பர் துண்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர் துண்டுக்குள்ளே இந்த கிராம்பை நீங்கள் போட்டுக்கலாங்க. இந்த கிராம்பை நல்லா நீங்கள் மடிச்சு விட்டுட்டு ஒரு சப்பாத்தி கட்டையோ இல்லை மத்து வச்சோ நீங்கள் ஏதோ ஓரளவுக்கு நீங்கள் நசுக்குனா போதுங்க. இந்த கிராம்பை பாருங்கள், இந்தளவுக்கு நான் நசியிருக்கிறேன். இந்த கிராம்பை கொஞ்சம் கொஞ்சம் கீழே செஞ்சுருக்கு இல்லையா, அதுவுமே நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க வேஸ்ட் பண்ணாமல். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பு பவுடரை அந்த லெமன் உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாங்க. இது போல் நீங்கள் போட்டு விட்டால் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நீங்கள் விளக்கெண்ணெய் எடுத்துக்கலாங்க. விளக்கெண்ணெய் இல்லை கடுகெண்ணெய், இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி விளக்கெண்ணெய் ஊற்றிருக்குங்க. இது ஃபுல்லாக விளக்கெண்ணெய் ஊற்றி விட்ட பின்னாடி இது அப்படியே இருக்கட்டும். நான் பார்த்தீங்கன்னா விளக்குக்கு போகிற 2-3 திரி எடுத்துகிட்டு நல்லா கையாலே திரிச்சிட்டு நல்லா நீங்கள் உருண்டை காட்டிட்டு நம்ம விளக்கு திரிவி ஏற்றும் இல்லையா, அதே போல் நீங்கள் சின்னதாக நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இது போல் நீங்கள் பிடிச்சி விட்ட பின்னாடி அந்த எண்ணெய்க்குள் நல்லா ஃபுல்லாக நனைச்சி விட்டுக்கணுங்க. இது ஃபுல்லாகவே எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கணும். நல்லா நனைச்சிவிட்டு இது போல் அந்த விளக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே நீங்கள் வச்சு விட்டுருங்க. அப்படியே நீங்கள் வச்சு விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அரை லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் மட்டுமே நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதிகமாக புழிஞ்சு விடாதீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திரியை நல்லா நனைச்சிட்டு அப்படியே வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாங்க. இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய கந்திருஷ்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு அடிக்கடிக்கு தலை வலி வருங்க. ஈவினிங் டைம் ஒரு 6 மணிக்கிட்ட வீட்டுக்குள்ளே பார்த்து நிறைய கொசு வருங்க. அது எல்லாம் விரட்டி அடிக்கிறதுக்கு இது ஒன்று போதுங்க. இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விளக்கு ஏற்றி விட்ட பின்னாடி வீடு ஃபுல்லாக நீங்கள் காமிச்சிட்டு எங்கேயாச்சும் உரத்தில் நீங்கள் வச்சு விட்டுக்கலாங்க. இதனால் பணமும் சேவ் ஆகும். எந்த ஒரு ஆளோட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இயற்கையாக உங்கள் வீட்டில் நீங்களே ரெடி பண்ணிக்கலாங்க. கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி கேஸ் ஸ்டவ் தாங்க க்ளீன் பண்ண போகிறோம். ஆடி கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணி தாங்க வச்சுருக்கேன். அப்புறம் எங்கே க்ளீன் பண்ணுன்னு கேட்குறீங்களா, நம்ம கேஸ் ஸ்டவ் கிட்ட நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. அந்த நம்ம கேஸ் ஆன் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடங்களில் நீங்கள் பாருங்கள் ரொம்ப அழுக்காக இருக்குங்க. அது உள்ளுக்குள்ளெல்லாம் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்குங்க. அதை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு டிக்டாக் கிளிப் எடுத்துகிட்டு கீழே ஒரு பேப்பர் போட்டு நல்லா நீங்கள் தேய்ச்சி விடுங்க. அந்த கிளிப்பை வச்சு உள்ளே வெளியே எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சி கொடுக்கும்போது எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் சரிங்க அந்த அழுக்கு ஃபுல்லாகவே வந்துடும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு துணி ஒன்று எடுத்துக்கோங்க. துணி வச்சுட்டு 2 பக்கம் நல்லா நீங்கள் தொடச்சி விட்ட பின்னாடி அந்த துணி 2ஆக நீங்கள் மடிச்சிட்டு அந்த பட்டன் ஆன் பண்ணல அந்த பட்டன் மேலே நீங்கள் இது போல் அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்ட பின்னாடி ஒரு கிளிப்பை வச்சு இது போல் நீங்கள் தேய்ச்சி கொடுங்க. இது போல் நீங்கள் எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சி கொடுக்கும்போது அந்த பட்டன் கிட்ட எவ்வளோ உள்ளுக்குள்ளே அழுக்கு இருந்தாலும் சரிங்க அந்த அழுக்கு ஃபுல்லாகவே அப்படியே இந்த துணியை இழுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்குமே ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சி முடிச்சு பின்னாடி துணி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா தேய்ச்சி எடுத்துடலாங்க. தேய்ச்சி எடுத்துட்டு நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்ததுக்குமே இப்போ பார்க்குறதுக்குமே உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தாங்க இந்த சைடு நீங்கள் துணி வச்சு கிளிப்பை போட்டு நல்லா நீங்கள் தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குது. அது உள்ளுக்குள்ளே எந்த இடங்களுமே அழுக்கு எதுவுமே அடைக்காமல் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு பிளேட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. பிளேட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முகத்துக்கு யூஸ் பண்ணுற பவுடரும் ஒரு அரை டீஸ்பூனுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பவுடர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க.
பவுடர் சேர்த்து விட்ட பின்னாடி மறுபடியும் ஒரு ஸ்பூன்னு எடுத்துக்கோங்க. ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க. இந்த பவுடர் மஞ்சள் நல்லா நீங்கள் மிக்ஸ் ஆகணுங்க. அது வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. இது எதுக்காக நீங்கள் பார்த்து நம்ம வீட்டில் எறும்பெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம என்னதான் வீடை க்ளீனாக வச்சுருந்தாலுமே அங்கங்கே எறும்பு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டையாக போட்டிருக்குங்க. அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் பவுடர் நீங்கள் சேர்த்து பாருங்கள், உடனே இந்த எறும்பு ஃபுல்லாகவே ஓடி போயிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம நிறைய பேர் வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க. குழந்தைங்க இருந்தாலே நம்ம எறும்பு சாப்ஸ் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா தெரியாத தனமாக குழந்தைங்க எடுத்து வாயில் வச்சுருவாங்க இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இயற்கை முறையில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் போட்ட ஒரு கொஞ்ச நேரத்துலேயே எறும்பெல்லாம் அப்படியே காணாமல் போயிருங்க. இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கெல்லாம் எறும்பு இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பவுடர் நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. நீங்கள் பாருங்கள் எப்படி எறும்புங்க அங்கங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே மண்ணெலாம் தோண்டி வச்சுருக்கு இல்லையா, இதுவும் மேலால் பாருங்கள் ஃபுல்லாக லைனாக போட்டு விட்டுருக்குங்க. இது போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே அந்த எறும்பு ஃபுல்லாகவே எதுவுமே இல்லாமல் போயிடுச்சுங்க. உங்களுக்குமே இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தாலுமே நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.